ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இது வரைக்கும் நம்ம ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷனோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்டே இருந்திருக்கிறோம். இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு ஹூ ஆம் ஐ எழுத சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹூ ஆம் ஐ எழுதுனதுக்கப்புறம் வாட் ஐ வாண்ட் அவுட் ஆஃப் லைஃப்ங்கிறது எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி ஃப்யூச்சர் விஷன் ஆஃப் மை லைஃப் அதுவும் தெரியணும். அது போக உங்கள் ட்ரீம் பர்சன், உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்கிற உங்கள் ட்ரீம் பர்சன், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ் என்ன, பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸ் என்ன, உங்களை எப்படி பார்த்துக்கணும், ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்ன, எப்படியெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது, இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்சுவல் இன்னர் ஒர்க்குன்னு வரும்போது தான் இப்போ வந்து நம்ம 4 விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லையா? புத்தி, மனசாட்சி, இறைசாட்சி கொஞ்ச நாள் நம்ம தள்ளி வச்சுருவோம். இப்போ புத்தி அளவில் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது பேரண்ட் செல்ஃபாக நீங்கள் வந்து எமோஷ்னலி ஸ்ட்ராங் பர்சன் ஆகணும். எமோஷ்னலி ஸ்ட்ராங் பர்சன் ஆக ஆக அதை பார்த்தே உங்கள் இன்னர் சைல்டு, எப்போவுமே வீட்டில் குழந்தைங்க எப்படி அப்பா அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படி தான் குழந்தைங்களும் பிஹேவ் பண்ணும். நம்ம சொல்லி கொடுக்குறதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு வளர மாட்டாங்க, நம்மளை பார்த்து தான் வளருவாங்க இல்லையா? ஸோ அப்போது உங்கள் பேரண்ட் செல்ஃப் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, உங்கள் இன்னர் ஃபெமினைனுக்காகவே அவள் நிற்க கற்றுக்கிட்டா அப்படின்னா தான் ட்ரஸ்டே கெயின் ஆகும் இன்னர் சைல்டுக்கு. ஓகேயா? அப்போ இன்னர் ஃபெமினைன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறாளோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இன்னர் சைல்டு விட்னஸ் பண்ணுதோ அப்போ இன்னர் சைல்டும் அதே மாதிரியே சேஞ்ச் ஆகும், அதெல்லாமே உள்வாங்க ஆரம்பிக்கும். அப்போது உங்கள் இன்னர் சைல்டுமே பயங்கர ஸ்ட்ராங் வெர்ஷன் ஆகும். ஸோ உங்கள் இன்னர் சைல்டு, உங்கள் இன்னர் ஃபெமினைன் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகி தனக்குன்னு தான் நிற்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இன்னர் சைல்டை டிவைன் மேஸ்குலைனோடு சேர்ந்து ரீபேரண்டிங் பண்ணணும். ரீபேரண்டிங் பண்ணி நர்ச்சர் பண்ணி இன்னர் சைல்டோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும். இன்னர் சைல்டுக்கு என்னெல்லாம் ஸ்டாக்னண்ட்டான விஷஸ் இருக்கோ, அந்த விஷஸ்லாம் நிறைவேறாததுனால எந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டி இருக்கோ, எந்த அளவுக்கு டிசோசியேட் ஆகிருக்காங்களோ அது எல்லாமே சரி பண்ணி அந்த டிசையர்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து அந்த இன்னர் சைல்டை அதை ஹாப்பியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ண வைக்கணும். ஸோ தட் அந்த டாக்ஸிசிட்டி, அந்த டார்க்னஸ் எல்லாம் வெளியேறிடும். ஷீல் பிகம் அ நார்மல் சைல்டு. அதுலேருந்து வளர்ந்து அடலசன்ஸ் ஏஜுக்கு வந்து அடல்ட் ஆகி ஷீல் ஆல்சோ பிகம் அன் இன்னர் அடல்ட். அப்போது பயாலஜிக்கலாக உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஏஜ் ஆகுதோ அதே அளவுக்கு ஏஜ் உங்கள் இன்னர் சைல்டுக்கும் வரும்போது, எனர்ஜி அளவு சின்ன குழந்தையாகவே இருந்தாங்கல்ல, இப்போ எனர்ஜி அளவுலேயே ஷீல் பிகம் அ அடல்ட். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தெர் இஸ் நோ இன்னர் ஃபெமினைன் அண்ட் இன்னர் சைல்டு, இட் போத் பிகம்ஸ் மெர்ஜ் ஆயிரும். அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் யூனியன். ரெண்டுமே மெர்ஜ் ஆகி யூ வில் பிகம் அன் அடல்ட் செல்ஃப், எர்த்லி ஃபெமினைன் ஆகுறீங்க. அது வரைக்கும் தனித்தனியாக இருந்த நீங்கள் எர்த்லி ஃபெமினைன் ஆகுறீங்க. இப்போ எர்த்லி ஃபெமினைன் அண்ட் டிவைன் மேஸ்குலைன். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் இனி எர்த்லி ஃபெமினைன் வந்து டிவைன் அளவுக்கு அவங்க குவாலிட்டிஸை உயர்த்திக்கிட்டு டிவைன் ஃபெமினைன் ஆகணும்.